வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு இந்திய பொருளாதாரம் மற்றும் வணிகம் பார்க்கலாம். முந்தைய வருட வினாத்தாள், அதாவது 1999 குரூப் 1ல் கேட்கப்பட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். 8வது ஐந்தாண்டு திட்ட காலம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1992லேருந்து 97, 1990 to 95, 1991 to 96, 1993 to 98. 8வது ஐந்தாண்டு திட்ட காலத்தோட ஆப்ஷன் 1992 to 97. ஏ தான் கரெக்ட். அடுத்து, யூடிஐ இதனுடன் தொடர்புடையது. அந்நிய செலாவணி போக்கை ஒழுங்குபடுத்துதல், அயல்நாட்டு வர்த்தகம், சாலை போக்குவரத்து, முதலீட்டு அறக்கட்டளை. ஆன்சர் முதலீட்டு அறக்கட்டளை. அடுத்த கொஸ்டின், சுற்றுச்சூழல் பொருளாதாரத்தில் சுற்றுச்சூழலுடன் தொடர்பு படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. பொருளாதாரம், வளர்ச்சி, ஆற்றல், வளங்கள். ஆன்சர் பொருளாதாரம். வேலைக்கான உணவு திட்டம் எந்த திட்டத்தின் போது அறிமுகப்படுத்தப்பட்டது? 4வது திட்டம், 5வது திட்டம், 6வது திட்டம், 7வது திட்டம். வேலைக்கான உணவு திட்டம் 5வது திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்து, வறுமை கோட்டிற்கு கீழ் பெரும்பான்மையான மக்கள் வசிக்கும் மாநிலம் உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, ஒரிசா, பீகார். ஒரிசா தான் ஆன்சர். அடுத்து, மேல்வரைப்பற்று வசதி கீழ்கண்ட வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே. சேமிப்பு வைப்பு, நிலை வைப்பு, நடப்பு வைப்பு, தொடர் நிலை வைப்பு. ஆன்சர் நடப்பு வைப்பு. அடுத்து, சொத்துக்களாக இல்லாமல் இருக்கக்கூடிய மூலதனத்தின் ஒரு பகுதிதான் நிலைத்த முதல், நடைமுறை முதல், நீர்த்த முதல். இவற்றில் எதுவும் இல்லை. ஆன்சர் நடைமுறை முதல். அந்நிய செலாவணி காப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நாணய மாற்று வங்கியாகும், பாரத ஸ்டேட் வங்கியாகும், வெளிநாட்டு வங்கியாகும், ரிசர்வ் இந்திய ரிசர்வ் வங்கியாகும். ஆன்சர் இந்திய ரிசர்வ் வங்கி. அடுத்த கொஸ்டின், பாரத ஸ்டேட் வங்கி நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு 4 வருஷம் கொடுத்துருக்காங்க. 1947, 1955, 1950, 1960. ஆன்சர் 1955. அடுத்து, கணக்கு பதவியலின் ஒற்றைப்பதிவு முறை என்பது ஒரு நடவடிக்கையின் ஒரு கூற்றை மட்டும் பதிவு செய்வது, ஒரு நடவடிக்கையின் இரு கூற்றுகளை பதிவு செய்வது, முழுமை பெறாத இரட்டை பதிவு. இவற்றில் எதுவும் இல்லை. ஆன்சர் ஒரு நடவடிக்கையின் ஒரு கூற்றை மட்டும் பதிவு செய்வது. அடுத்து, இறுதி சரக்கு இருப்பை மதிப்பிட வேண்டியது அடக்க விலையில், சந்தை விலையில். அடக்க விலை அல்லது சந்தை விலை இதில் குறைவான ஒன்றில். இவற்றில் எதுவும் இல்லை. ஆன்சர் அடக்க விலை அல்லது சந்தை விலை இதில் குறைவான ஒன்றில் சரக்கு இருப்பை மதிப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறுதி சரக்கு இருப்பு. சேமிப்பை நிர்ணயிப்பது மூலதனம், முதலீடு, வருமானம், வர்த்தகம். ஆன்சர் வருமானம். இதோடு இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.